ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. நீங்கள் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸசைஸ் 1.2ல உள்ள செகண்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை ரோ ரிடக்ஷன் ஃபார்மேட் என்ன பண்ணணும் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. 2ல உள்ள செகண்ட் சம். இதெல்லாம் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த ஏக்கான ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படின்னா பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தட் இஸ் அதர்ஸ் கால்ட் அஸ் ரோ எக்லைன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன செய்ய போகிறேன், ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன தெரியும்னா, we know that matrix அப்படிங்கிற ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட் வித் ஆர்டர் m by n. இப்படிப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிம்பிளிஃபை ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா யூசிங் ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரோ எக்லைன் ஃபார்ம். ஒரு மேட்ரிக்ஸ் ரோ எக்லைன் ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இந்த ரோ, த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இந்த காலம்ஸ் ஆர் 0. ஒரு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு கீழே உள்ள எலமெண்ட் எல்லாமே என்ன இருக்கும், 0 இருக்கும். இதான் ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஒரு ரோ எடுத்து கீழே உள்ள எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டீங்க, எலமெண்ட்டை நீங்கள் 0 மாற்றிங்க அப்படின்னா அடுத்த ரோ எடுக்கச்சில ஃபஸ்ட் ரோ என்ன இருக்கணும், அந்த ஃபஸ்ட் ரோவில் உள்ள அந்த எலமெண்ட்டு இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். இதுதான் செகண்ட் கண்டிஷன். மூணாவது, 0 ரோ இருந்துச்சு அப்படின்னா அந்த 0 ரோ கடைசியாக தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா எப்படி ஒரு மேட்ரிக்ஸை ரோ எக்லைன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்கள், பிவோட் கண்டுபிடிங்க. பிவோட் கண்டுபிடிக்கிறதுக்கு சில நேரம் டேரெக்டாக பிவோட் கிடச்சிரும். இல்லாத டேரெக்டாக எடுக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா பிவோட்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுங்கள். பிவோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ் அ நான் ஜீரோ எலமெண்ட். ஓகேவா? இந்த ரோவில் உள்ள முதல் நான் ஜீரோ எலமெண்ட் தான் பிவோட் அப்படிம்பாங்க. பிவோட்டிங் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் வர்றதுக்காக நீங்கள் ரோவை மாற்றினீங்கன்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் பிவோட்டிங். அப்படி பிவோட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல் எலமெண்ட்ஸ் அண்டர் த பிவோட் டு பிகம் 0. ஓகேவா? யூசிங் பிவோட் ரோஸ் அண்ட் ரோ ஆப்ரேஷன்ஸ். அந்த பிவோட் கீழே உள்ள எலமெண்ட் என்ன பண்ணுங்கள், 0 மாற்றுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்துங்க. அதோட எதை சேர்த்து அந்த பிவோட் ரோவையும் சேர்த்து என்ன பண்ணணும், மிச்ச நம்பர்ஸை 0வாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸை நீங்கள் எது வரைக்கும் செய்யணும் அப்படின்னா, ரிப்பீட் த ஸ்டெப் அன்டில் ஆல் ரோஸ் ஆர் எக்ஸாஸ்டட். எல்லா ரோவும் நீங்கள் மாற்றணும் என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா, இஸ் ரோ எக்லைன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ரோ எக்லைன்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணலாம், ரேங்க் ஈஸியாக கண்டுபிடிச்சா. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இன் ரோ எக்லைன் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஓகேவா? நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கோ அதுதான் என்னது, அந்த மேட்ரிக்ஸினுடைய அந்த ரோ எக்லைன் ஃபார்ம் உள்ள மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் அப்படின்னு அர்த்தம். இதை சிம்பேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ரோ ஏம்பாங்க. ரோ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா ஏன்னு எடுத்துட்டேன். முதல்ல என்ன கண்டுபிடிங்க, பிவோட் கண்டுபிடிங்க. பிவோட் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் ஒன்று தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதான் நான் ஜீரோ எலமெண்ட், அந்த ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், அப்ளையிங் ரோ பிவோட் வித் பிவோட் ரோ. ஓகேவா? பிவோட் ரோ என்ன பண்ணுறேன், அதுக்கு பிவோட்டு கீழே உள்ள எலமெண்ட் என்ன செய்யப்படுறேன், 0 மாற்றப்படுறேன். 3 ரோஸ் இருக்குது, அந்த 3 ரோஸில் உள்ள அந்த முதல் எலமெண்ட் என்ன பண்ணுறேன், 0 மாற்றப்படுறேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அதோட சேர்த்து என்ன பண்ணுறேன், பிவோட் ரோவில் உள்ள அந்த ரோவையும் பயன்படுத்த போகிறேன். பயன்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 3 ரோ மாற்றப்படுறேன். ரோ 2, ரோ 3 அண்ட் ரோ 4 இந்த 3 எதாவது மாற்றப்படுறேன். இந்த 3ல் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 0 மாற்ற போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோ ஆப்ரேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் திருப்பி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்தாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும். நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணுறேன், R2 எடுத்து அதில் என்ன பண்ணுறேன், -R3 R1 என்ன பண்ணுறேன், -3 R1 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 0 -7 5 கிடைக்குது. அதுக்கப்புறம் R3ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வரப்பாரு, R3 -R1. இது ஏன் செய்கிறோம், இதில் உள்ள இந்த எலமெண்ட்ஸை 0 மாத்திரம், இதையும் 0 மாத்திரம், இதே 0 இது 0 மாத்திரம். அதுக்காக என்ன பண்ணுறேன், அந்த ப்ராசஸ் பண்ணுறேன். R3 is equal to 1 -2 3 -R1 -1 -2 அப்புறம் 1 ஆன்சர் 0 -4 4. ஓகே, அதேமாதிரி R4 என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் எலமெண்ட் 0 கன்வெர்ட் பண்ணுறேன். R1 வெறும் மைனஸாக மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணப்போ எனக்கு 0 -3 2. இது எல்லாமே நம்ம டார்கெட்டு. ஃபஸ்ட் எலமெண்ட்டை 0 மாற்றுறதுக்காக கண்டிப்பாக பிவோட் ரோ எடுக்கணும். பிவோட் ரோ எடுக்க சொல்ல அதை தாண்டி என்ன பண்ணுங்கள், ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்துங்க. அப்படின்னா பிவோட் ரோ கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ண என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதெல்லாம் அந்த ரிடக்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதான் அந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறேன், அடுத்தது பிவோட் கண்டுபிடிங்க. இங்கே பிவோட்டுங்கிறது -7 இது கீழே உள்ள எலமெண்ட் என்ன பண்ணணும்னா 0 மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், அப்ளையிங் ரோ ஆப்ரேஷன்ஸ் வித் பிவோட் ரோஸ். ஓகேவா? ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன். எப்படின்னா பிவோட் ரோவை பயன்படுத்தி இந்த பிவோட் இருக்குல்ல அந்த ரோவோட சேர்த்து ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்துகிறேன். அப்படி பயன்படுத்தல என்ன பண்ணணும், இங்கே 7னா 7 கீழே வந்து -4 -3 என்ன பண்ணணும், 0 மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ரோ 3யை மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், ரோ 3யோட 7 மல்டிப்ளை பண்ணுறேன். ரோ 2வோட 4 மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ரெண்டுமே சைன் ஒன்று போல் இருக்கிறதுனால மைனஸ் வரும், மைனஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ரோ 4ல் உள்ள அந்த -3 என்ன பண்ணணும், நான் 0 மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிவோட் ரோவையும் இதையும் பயன்படுத்தணும். நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்துங்க. அடிப்பாக சில இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. எந்த நம்பரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 7 மாற்றணும். பார்த்தீங்கன்னா எந்த நம்பரும் மல்டிப்ளை பண்ணால் 7 ஆகாது. ஆனால் என்ன பண்ணலாம், இதை 7 மல்டிப்ளை பண்ணால் 21 வரும். இதை 3 மல்டிப்ளைங்க 21 வந்துடும். அப்புறம் என்ன பண்ணலாம், இது 3 இதை 7 மல்டிப்ளை பண்ணிடுங்க.
2 சைன் ஒன்றுக்குள்ள இருக்கனால என்ன வந்துடும் சைன் ஒன்றுக்குள்ள இருந்தால் மைனஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் மைனஸ் பண்ணியிருக்கேன் ஓகே சால்வ் பண்ணியிருக்கேன் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன் -7 3 0 -28 -20 -4 R2 0 +28 -20 ஆன்சர் 0048 -48 அதே மாதிரி அந்த பக்கம் உள்ள அந்த R4 என்ன பண்ணியிருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் -R4 -3 R2 ஒர்க் பண்ணிங்கன்னா 0 0 -1 எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன் ரிடக்ஷன் பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ரோவை எழுதியிருக்கேன் எழுதி வச்சுன்னா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இதான் அந்த ரோ 1 2 -1 0 -7 5 0 0 -48 0 0 -1 இதோட பிவோட் அப்படிங்கிற கடைசி அவ்வளோ தான் பிவோட் இது கீழே உள்ள இந்த -1 எதாவது பண்ணணும் 0 மாத்திரம் அதுக்கு என்ன பண்ணுறேன் மறுபடியும் அப்ளைங் ரோ ஆப்ரேஷன்ஸ் வித் பிவோட்டிங் ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்த சொல்ல அந்த ரோ முதல் எழுதிட்டு R4 அதாவது 4th ரோ என்ன பண்ண போகிறேன் நான் 0 கன்வெர்ட் பண்ண போகிறேன் அதுக்கு என்ன பண்ணுறேன் 48 R4 -R3 ஓகேவா R3 தான் மாற்ற போகிறேன் R3 நீங்கள் என்ன பண்ணணும் மாற்றணும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே -48 இருக்குது இந்த -48 இங்கே -1 இருக்குது இதை நீங்கள் 0 கொண்டு வரணும்னா இதில் என்ன பண்ணுங்க -48 மல்டி பண்ணிங்க இது +48 ஆயிரும் +48 -48 ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அதுக்காக என்ன பண்ணுறேன் இந்த R4 என்ன பண்ணுறேன் 4th ரோ 48 மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படி மல்டிப்ளை பண்ணச்சில் 48 R4 அப்படின்னா 0 0 -48 அப்புறம் -R3 அப்படின்னா 0 0 48 ஏன்னா மைனஸ் இருக்குன்னா -to +ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேவா இப்போ என்ன பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துடும் எல்லாமே 0 இதை என்ன பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த 4th ரோவை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க எடுத்து எழுதிக்கோங்க இதை என்ன சொல்கிறோம் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த ரோ எக்லன் ஃபார்ம் ரேங்க் ஆஃப் த மேட்டர்ஸ் இந்த ரோ எக்லன் ஃபார்ம் இஸ் டு நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் ஓகே நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் தான் என்னது அதனுடைய ரேங்க்கு தட் இஸ் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 1 2 3 ரோவில் இல்லை நான்-0 மேட்ரிக்ஸ் இருக்குது is 3 row is a non-zero matrix okay அப்புறம் என்ன பண்ணலாம் hence the row of A is equal to 3 அப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் இன்னொரு சமோட திரும்ப நம்ம சந்திக்கிறேன் bye